ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எஸ்பிஓ. இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள பற்றின சின்ன வீடியோ கிளிப். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Now get into the video. நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டாபிக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸல் ஷீட்டில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் blank ஒர்க் புட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு இங்கே மல்டிபிள் மெனுஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்துட்டு பேஜ் லேஅவுட் அப்படின்ற மெனு போய்க்கலாம். பேஜ் லேஅவுட்டில் இங்கே மல்டிபிள் இது இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி போகலாம். உங்களுக்கு ஒன் ட்ரைவில் வச்சுருந்தீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌஸ் இன்டர்னலாக ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஃபைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் இப்போ அதை கிளிக் பண்ணுறோம். அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இமேஜ் ஃபார்மேட்டில் ஏதோ இஷ்யூஸ் இருக்கான்னு தெரியல. யா, you can see image ஆக்சுவலாக அப்லோட் ஆகிருக்கு. பட் அது பெரிய இமேஜ்ன்றதுனால ஷீட்டுக்கு மேலே இந்த அளவில் வியூ இருக்குது. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? ஆக்சுவலி பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நம்ம எப்படி வேணுமோ நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் இல்லை லைக் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் உங்கள் கம்பெனிஸ் சம்மந்தமாக ரெடி பண்ணுறீங்கன்னா கம்பெனியோட லோகோஸ் சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பேக்ரவுண்டில் வச்சுட்டு யூ கேன் கிரியேட் எக்ஸல் ஷீட். உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இதனால் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமோ தவிர நம்மளோட யூசேஜ் சேமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ நார்மலாக எக்ஸல் ஷீட்டில் அதே ஒர்க்கு தான் பண்ணுவீங்க. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங், நோ ப்ராப்ளம். ஓகே, ஜஸ்ட் இப்போ இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டெலீட் பேக்ரவுண்டும் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வில் கெட் டெலீட்டட். ப்ளைன் பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ப்ளைன் பேக்ரவுண்ட் வந்துடும். Okay guys, I think that's it for today's video. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Subscribe for more. Thank you guys. Bye bye.